Hariom. Namaste to all of you. Tamil புரியாத யாராவது if you cannot understand Tamil. இந்த இனிய காலை பொழுதிலே குரு கிருபைக்கு பாத்திரமானவர்கள் அனைவரும் நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். குரு கிருபை என்பது அது ஏதோ மந்திரம் அல்ல. அது ஒரு தந்திரம் அல்ல. சொல்லுவாங்க அந்த மாதிரி கையில ஒரு மந்திரை போல் வைத்துக்கொண்டு பண்ணா ஒரு தொப்பி முயலா மாறுற மாதிரி குருவுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையை மாறுறது. ஆனால் குருவுடைய கிருபையில நிச்சயமாக நாம் அனைவரும் இருக்கிறோம். அதனால்தான் இன்றைக்கு நம்மால் இங்க வர முடியுது. முதல்ல இதுல பல பேர் வந்து ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கு. நடுவில் நேரடியாக அப்பப்போ சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் எங்களுடைய வகுப்புகளில் திரும்பியும் கலந்து கொள்ளாமல் இன்னைக்கு இந்த ஒரு நிகழ்வுக்காக வந்திருக்கீங்க. இன்னும் ஒரு சில பேர் கூட வந்திருக்கீங்க. யாருமே அறிமுகமாக ஆறு நிலையில கூட தெரிஞ்சிருக்கீங்க. ஒரு முதல் நிலை பயிற்சியை வச்சு அதனுடைய பலன் அடைந்ததா இருக்கு. இன்னும் ஒரு சில பேர் ஒரு 10 ஆண்டு காலங்களுக்கு மேலாக தொடர்பில் இருந்து வாழ்க்கை அப்படிங்கிற சிக்கல்கள் இருந்தெல்லாம் விடுபடுவதற்குண்டான சூட்சுமங்களை கற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே குருவுடைய கிருபைக்கான ஒரு அடையாளமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் சிலர் இருக்கோம். குரு கிருபை அப்படிங்கிறது விசேஷமானது. யாரை வேண்டுமென்றாலும் என் நிலைக்கு வேண்டுமென்றாலும் உயர்த்தக்கூடிய வல்லமை. அதுதான் சுவாமி அவர் பாட்டு இருக்கிறார். கண்ணீரை போல உடந்து திரிந்த என்னை உத்தமன் ஆக்கி வருகிறாயே குருநாதா கைமாறு செய்கிறேன். கண்ணீரை சொல்லியிருக்கேன். எதையாவது திங்கலாமா, எதையாவது சுகம் கிடைக்குமா, இது தின்னா நல்லா இருக்குமா, அங்கே கிடைக்கும் சொல்றாங்க. எதிராக இங்கேருந்து நாட்டுக்கு போய் அந்த ஆரஞ்சு ஸ்வீட் சாப்பிட்டா நல்லா இருக்கும் சொன்னாங்க. டிக்கெட் வாங்கி நீங்க போய் சாப்பிட்டு இப்படி அலைஞ்சிருக்கேன். நான் என் மீது கருணை கொண்டு என்னை இப்படி ஒரு உத்தமனாக ஆக்கிட்டாயே நான் உனக்கு என்ன கைமாறு செய்யணும் அப்படின்னு பாடுறது. குரு கிருபை அப்படிங்கிறது அப்படி ஒரு மிக உயர்ந்த ஒரு குரு பரம்பரையில நாம் அனைவரும் இழைப்பாறைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்ல முடியும். இழைப்பாறுதல் ஒரு ரிசார்ட்ல போய் I want to relax. मुझे हमारे देश में बहुत बुरी मारी है. आपको ना तेलुगु ना नाला ना अंदर तमिल इंग्लिश से अंडरस्टैंड नहीं करती है. Modern world சொல்லக்கூடிய நவீன உலகத்துல புராதனமான ஒழுக்கங்களையும் புராதனமான ஞானங்களையும் பரம்பரையாக வந்த
வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் யோகாவின் மூலமாக ஒரு நற்பெயரை அடைந்தவர்கள். இதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதெல்லாம் வந்து இல்லைன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில இங்க வரது மனசுக்கு ஒப்பாது இல்லையா? வந்திருக்கிற ஒவ்வொருத்தருமே யோகாவினுடைய பலனை ஏதோ ஒரு அளவுல, ஒரு உடல் உபாத அளவுலையாவது ஒருத்தர் நீங்க கிடைச்சிருக்கு. உங்களிடம் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, இந்த சத்யானந்த யோக மையத்தினுடைய சேவை மூலமாக உங்களுக்கு ஏதேனும் நன்மை நடந்திருக்கா? யாருக்காவது ஏதாவது நல்லது உறுதியா ஏதாவது நடந்திருக்கா? நடந்தவங்க எத்தனை பேர் கை நடக்காதவங்க யாருங்க? வரல இல்லையா? நம்ம அத்தனை பேரும் நன்மை அடைந்திருக்கிறோம். ஒரு கர்ப்பிணி ஸ்திரீ நிறைய மாதம் வயிறு தள்ளி கொண்டிருக்கிறது. அவளால் இனிமேல் என்ன பண்ண முடியல, இனிமேல் அந்த பாரத்தை தாங்க முடியல. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குகிறது. இதை இறக்கி வச்சுதான் நல்லா இருக்கும். அவளுக்கு பிடிச்சுதான் தன்னுள்ள வாங்கிட்டான். எனக்கு வேணும் ஆசைப்பட்டா, தன்னுள்ள இருக்கும் நினைச்சா, ஆனா அது என்ன எடுக்கும் முழுக்க வளர்ந்து. இப்ப என்ன நினைக்கிறா, இது இறக்கி வச்சுதான் நல்லா இருக்கும். தாங்க முடியலங்கிறதுக்காக இல்லை, இவ்வளவு நாள் தாங்கினோடனே எப்படி இருக்கு பார்க்கணும்னு ஆசையா வருது இல்லையா? குருநாதர் ஞான கர்ப்பம், ஞான கர்ப்பத்திலிருந்து அவர் வந்து ஏதாவது ஒரு நல்ல பாத்திரம் வந்தால் அந்த பாத்திரத்தில் அந்த ஞானத்தை இறங்கி சொல்லி தாக்குகிறார். அந்த மாதிரி அவர் யாருக்கையாவது இறங்கி வச்சாருன்னா அவர்களுடைய நிலை நம்மால் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு போயிருக்கு. அப்படி அந்த மாதிரி ஒரு பாரமான ஒரு மேகம் எங்கேயாவது மரம் ஒன்று இருந்தால் அந்த இடத்துல போய் நாம் பட்டுக்கிடலாம் என்று ஏங்கி கொண்டு அலைவது போல குருநாதர் வீரர் இந்த பாரமான மேகம் போல, நிறைவான கர்ப்பிணி போல எப்படி அந்த குழந்தை கொடுத்துட வேண்டும் சொல்றதுக்கு அப்படின்னு இருந்தாலோ அது போல குருநாதர் இருக்கிறார். அதுபோல குருநாதர் இருந்தபோது அவருக்கு கிடைத்த சில சீடர்களின் மூலமாக அவரால் என்ன பண்ண முடியுது அப்படின்னு சொன்னா அந்த ஞானத்தை பெற்றெடுக்க முடியும். அந்த ஞானத்தை கொண்டு அந்த மரத்தினுடைய வேருக்கு கூட என்ன பண்ண முடியுது, ஜீவன் ஊட்ட முடிகிறது, உயிர்ப்பிக்க முடிகிறது, இந்த மரத்தை வாழ்விக்க முடிகிறது. அந்த மரத்தில் இருந்து வந்த பழங்களை தின்ற பறவைகளும் சின்ன சின்ன மிருகங்களும் அங்கு போய் வந்த மனிதர்களும் அந்த பழத்தினுடைய ரசத்தினுடைய மகிமையை நன்றாங்க அவங்க ரசிக்கிற அந்த பழத்தினுடைய சுவை, உண்மையான அந்த ரசம் யாருடையது? எப்பயோ கிடைச்சது பார்ப்போம் அந்த மேகம். அந்த ரசம் அங்கே விழலைன்னா அந்த மரத்துல வளர்ந்த காயெல்லாம் இருக்கும், சுற்றி போய் ஒண்ணு இல்லாம நாட்டுக்கு போர் பிடிச்ச உள்ள ஒன்றும் பிரச்சனை. பூமி எல்லா வளங்களையும் தர விரும்பினாலும் மழை நேரத்தில் இருந்து நீர் என்று சுரக்கவில்லை என்று சொன்னால் அந்த மரத்தில் இருந்து வருகின்ற காய்களுக்கும் பழங்களுக்கும் ருசி இருக்காது. குருநாதருடைய கிருபை என்கின்ற மழையிலே நனையாத மனிதர்களுடைய உள்ளங்கள் அதுதான் பாருங்க சம்பாதிப்பாங்க. ஆனா எப்படி சந்தோஷமா இருக்கும்னு காசு கொடுத்து மெத்தே வாங்கியிருப்பாங்க,
புரியுதா? அந்த மாதிரி போக முடியாமல் அந்த மரத்துல இருந்து மேலும் 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 பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஆசையோட பல பேர் அந்த மரத்தை நோக்கி போனவர்கள் தான் சத்யானந்த யோக பரம்பரையுடைய ஆசிரியர்களாக இருக்கிறார். அவர்கள் அந்த பழத்தை உண்டு கழித்து அப்படியே ஆனந்தமா இருக்காங்க. சிக்கல் இல்லாம இல்லை, ஆனா அந்த பழத்தை சாப்பிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு மாம்பழம் சாப்பிடும்போது நெல்லை சேர்க்கணும், அதனால கொஞ்ச நேரம் இருக்கணும். யாரு கொஞ்ச நேரம் பழத்தை நம்ம நல்லா சில நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு சில பேர் இருக்காங்க, வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது விருந்தாளியே வந்திருந்தாங்க, அதான் அந்த மாம்பழத்துடைய ருசி இருக்கு புரியுது. பத்மா யாரையோ பார்த்துருக்கா அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். எதுக்கு சொல்றேன்னா அந்த ருச்சி அது ஒரு அல்ப ருச்சி. ஒரு மாம்பழத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ருச்சி அல்ப ருச்சி. சமயத்துல குளிச்சிடும், நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்படியே இருக்கும்போது அந்த பட்டைக்கிட்ட போனேன் இவ்வளவு நேரம் நல்லா இருக்கு போனோம். ஆனால் இந்த பழம் ஞான பழம், இந்த பழத்தை எவ்வளவு புரிஞ்சினாலும் திகைக்கவே திகட்டாத ஒரு பழம். ஆனால் அந்த மாதிரி ஒரு தோட்டத்தில் போய் அந்த மாதிரி பழங்கள் கிடைச்சு அது மாதிரி பழங்களை ருசிச்சு அந்த ருசியில அப்படியே மெதப்பா இருப்பவர்கள் எல்லோரும் இந்த நாடு முழுவதும் இந்த உலகம் முழுவதும் சத்யானந்த யோக பரம்பரையுடைய ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு ருச்சியை அனுபவிச்சு அந்த மாதிரி சந்தோஷமா அதுல வேறு இருக்கிற ஒரு ஆள் என்னங்க அந்த மாதிரி ஒரு குருநாள் கிடைச்சது. நான் பழம் சுவாமி நினைச்சதை பார்த்தா அந்த காட்சிகளுக்கு நன்றி எடுத்து மனசு ஒரு மனிதன் இவ்வளவு அழகாக இருக்க முடியுமா அப்படி போகணும். காரணம் என்னன்னு சொன்னா தோற்ற அழகு இல்லை, புரியுதா? உள்ளுக்குள்ள அவ்வளவு அன்பு நிறைந்த ஒரு உருவம். அன்பே ரத்தமாகி, அன்பே சதையாகி, அன்பே எலும்பாகி, அன்பே மச்சையாகி, அன்பே மூளையாகி, அன்பே தோலாகி, அன்பே எல்லாமாய் ஒரு வடிவம் முன்னால் உட்கார்ந்து வச்சிருக்கோம். இருக்க முடியாது. அந்த அனுபவத்தை பெற்ற ஒரு நிலையினால அடக்கி கொள்ள முடியல. ஏன்னா நல்ல பழம் ஒரு தோட்டத்தில் வாங்கி சாப்பிடணும் என்ன பண்ணுவோம்? தெரிஞ்சவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுவும் ஒரே ஒரு பழம் கிடைச்சதுன்னா வேண்டாம் என்ன பண்ணுவோம்? ஒன்று இதை போய் வெளியில வச்சோம்னா வாசனை மட்டும் 4 பேர் வந்து வீட்டுக்கு, அதனால வெளியில வைக்காத உள்ள ஒரு பேர் இருக்கும். 10 கூட பழம் கிடைச்சு வச்சிருக்கோம். எவ்வளவு நல்லா இருந்தாலும் எவ்வளவு ருசிக்க பிடிச்சாலும் 10 கூட பழம் தரல தோணும். ஒரு தோட்டம் முழுவதும் இருக்கிற பழங்கள் அவ்வளவும் உங்கள் கைக்கு வந்து கொண்டே இருக்குன்னு சொன்னீங்க. என்ன பண்ணீங்க? நீங்க என்ன பண்ணீங்க? ஒற்றுதேதான் ஆகும். அதனால தெரிஞ்சு வைக்கலாம். முதல் 10 வருஷம் நான் யோகா பயிற்சிகளை நடத்த ஆரம்பித்த போது அந்த மாதிரி இருந்தேன். பயிற்சி இருந்தேன். யாராவது பார்த்தா உடனே உள்ளெல்லாம் சூப்பரா வலிக்காது வலிக்காது, நல்லா ரசிக்கும், நல்லா தோல்விங்க, நல்லா வலிக்காது, எல்லாம் சொல்லுவேன். அவங்க பார்ப்பாங்க. சரி சரி எல்லாம் சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக வேற வழியில தவிர்க்க முடியாத ஒரு நிர்பந்தம், அதனால பொறுமையா கேட்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு வயிற்று வலிச்சு அதுதான் சொல்றேன். காரணம் அவங்க வலிச்சது அதையும் குடிச்சுட்டேன். அப்படி இருந்திருக்கேன். ஏன்னா என்னால முடியல. இப்படி
ஒரு ருச்சி. அந்த ருச்சியை நான் அனுபவித்ததை, இது மாதிரி நான் சொன்னதை கேட்டு அந்த ருச்சியை நான் அனுபவிக்க வேண்டுமே அப்படின்னு இவங்களுக்கு எல்லாருக்கும் ஆசை ஏற்படுது. இன்னும் நிறைய பேர் நீச்சல் எடுத்துக்கலாம் ஆசிரியர். அவங்களும் அவங்களும் அந்த தோட்டத்துக்குள்ள போய் அவங்களும் அந்த பழத்தை சாப்பிட்டு அவங்களும் அந்த ருச்சிக்குள்ள போய் இப்ப அவங்களால என்ன பண்ண முடியல. உங்களுக்கு கூட்டம் வரும். கூட்டம் எதுக்கு கூட்டாங்கன்னா வாங்கோ, நீங்களும் எங்களோட கும்பல்ல ருச்சிக்கிறதுக்கு வாங்கோ. ஏன்னா இந்த பக்கமாக ஒரு மழை மேகம் வரப்போகுது அப்படின்னு தகவல் கிடைச்சது. இந்த பக்கமாக ஞான கர்ப்பத்தோடு ஒரு குரு இந்த பக்கமாக ஒரு வாய்ப்பு வர இருக்கிறது அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சது. அதனால இப்ப ஒரு தோட்டமே வந்தா என்ன ஆகும், அந்த மாதிரி ஆகும். அதை நாம் நமக்கு தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் அதற்காக தான் உங்க கூட நீங்க இதுதான் பேசணும்னு திட்டமே இல்லை. பாலாஜி நம்ம திட்டம்லாம் போட்டோம். ஒரு திட்டமும் போடாத போய் உட்காரு. நீ காலி டப்பா. உன் மூலமாக மக்களுக்கு என்ன தகவலை சொல்ல வேண்டுமோ அது வேறு இடத்திலிருந்து குருவுடைய மையத்திலிருந்து தானாக மூலமாய் ஒளிபரப்பப்படும். நீ வெறும் ஒலிபெருக்கி அப்படிங்கிற நிலையில தான் முன்னால உட்கார்ந்து நான் வெறும் தாடி கட்டி குருநாதருடைய அழைப்பு உங்களை கூப்பிடுறது. அந்த வாய்ப்பு வரப்போகிறது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நாங்க என்ன நினைச்சோம், குறைந்தபட்சம் இந்த ஒரு ஆண்டுக்குள்ள ஒரு 2000 குடும்பங்களுக்காவது இந்த பலன் கிடைக்கும். வேண்டாம் 2000 குடும்பங்களை எப்படி போய் கூப்பிடுறது? இன்னொரு ரொம்ப அற்புதமான சந்தர்ப்பம் என்னன்னா, இந்த வருஷம் தீபாவளி வந்ததுன்னா சத்யானந்த யோக மையத்தை தொடங்கி 10வது ஆண்டு கொண்டது. சத்யானந்த யோக மையத்துக்கு குரு கிருபையால வாய்ப்பின் பின்னால் வாய்ப்பு வந்துட்டே யாருக்கு நடந்த யோக பயிற்சியில ஏற்பட்ட மிக உயர்ந்த நிலையில இருந்தவர்கள் பிச்சைக்காரர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் யோகம் நடத்துகிறோம். அப்படி வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அறிவில்லாதவர்கள், பைத்தியமாக இருப்பவர்கள், உடல் உபாதைகள் இருப்பவர்கள், மனதாக்கி இருப்பவர்கள், நல்ல அசதியாக இருப்பவர்கள், ஏற்கனவே வெற்றியினுடைய கல்வியில கண்டந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாரும் நடத்துகிறோம். எந்த நிலையில யாருக்கு இந்த பயிற்சியை நடத்தினாலும் அவர்களுக்கு என்ன இருக்குன்னா நன்றியோடு தான் வாழ்க்கை. அது பெற்றது நன்றியோட இருக்கும். ஏன்னா அவருடைய வாழ்க்கை தலைமை என்ன சேர்த்துக்கிறோம், மாறி ஒரு கதை, ஒரு கதை, சொந்தக்காரருக்கு ஒரு கதை, நான் ஒரு பெரிய கதை, இந்த அம்மா ஒரு கதை, அந்த அம்மா ஒரு கதை. நாங்க எங்களுடைய 5 பேருடைய கதையை சொன்னோம்னா யோகாவுடைய மகிமை என்னன்றது எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியும். அவ்வளவு பெரிய ஸ்டோரி. நீங்க அந்த ஒரு கதை உயர்ந்த தன்மாற்றத்தினுடைய கதைகள். அதனால என்ன நினைச்சோம், எங்களுடைய குரு பரம்பரையுடைய கொள்கை என்ன அப்படின்னு சொன்னா, ஏந்துகிற கைகளோட எங்கேயும் போகணும். யாருக்கையும் என்ன மாறும், நீங்க எங்க என்ன விட்டீங்களா அப்படின்னு ஏந்துகிற கைகளோட எங்கேயும் போகாதீங்க. எப்பவுமே என்ன பண்ணுவோம், சேவை செய்கிற கைகளோடு போகும். அன்பை
அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் வரை ஒரு ஆண்டிற்கு மாதத்திற்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கின்ற சொற்பொழிவு சென்னை முழுவதும் நடத்தப்பட்டு சென்னையில முக்கியமான இடங்கள்ல எல்லாரும் இந்த மாதிரி வசதியா உட்கார்ந்து கேட்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு மணி நேரம் சத்யானந்த யோக பரம்பரையினுடைய 60 ஆண்டு கால உழைப்பு கிடைத்த பொக்கிஷங்களை மக்களுக்கு வாரி வாழ்வோம். மக்களுக்கு எதிர்க்காக மனிதல்ல எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. உள்ளுக்குள்ளவே கரண்ட் வந்துட்டே இருக்கு. என்ன பண்றது? அதனால இப்ப இந்த 10 சொற்பொழிவுகளையும் அதுக்கு அக்காவுக்கு அவேக்கனிங் கால் ஆஃப் கோல்டன் யோகா ட்ரெடிஷன் ஒரு பொன்விழா ஆண்டு கொண்டாடிய ஒரு யோக பரம்பரையுடைய ஒரு அழைப்பு. விழித்துக் கொள்ளுங்கள், உலகம் முழுவதும் விழித்துக் கொள்ளாச்சு. எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நம்முடைய பிரதான மந்திரியுடைய முயற்சியில உலகம் முழுவதும் விழித்துக் கொண்டு உலகம் முழுவதும் சொல்லியாச்சு எங்களுக்கு யோகா மிகவும் உபயோகமாக இருக்கிறது, நாங்கள் எல்லோரும் இதை செய்து கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் சொல்லியாச்சு. ஐநாவில் 185 நாடுகள் ஒரு முடிவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த ஒரே முடிவு இந்த முடிவு தான். உலக யோகா அந்த அளவுக்கு ரிஷிகள் உழைத்திருக்கிறார். நம்முடைய பிரதம மந்திரி உழைச்சதுதான் வந்து பிரதம மந்திரி பேர் கரெக்ட் டயத்தில் சரியான நேரத்தில் அது முன்மொழிந்தார். இந்த நாளை இப்படி கொண்டாட வேண்டும். ஆடி மாதம் தூங்குகின்ற தருணத்தில் சூரியனும் சந்திரனும் ஒன்றை ஒன்று மோதிக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அந்த சமநிலை வருகிற போதுதான் யோகம் என்கின்ற விஷயத்தை நாம் உலகம் முழுவதும் கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாளை கொண்டாடினார். உலகம் முழுவதும் ஒத்துக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதும் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால இந்த ஒரு 10 சொற்பொழிவுகளை சென்னை முழுவதும் நடத்தும் திட்டப்பட்டுள்ளோம். ராயப்பேட்டா இந்த ஏரியாவில், மயிலாப்பூரில், அடையாறில், அண்ணா நகரில், வேளச்சேரியில், மணிப்பாக்கத்தில், நுங்கம்பாக்கத்தில், விருகம்பாக்கத்தில் எல்லா இடங்களையும் எங்கெல்லாம் ஒரு முடியுமோ 10 இடங்கள்லாம் கூட நாங்கள் நிறையமா முடிவு பண்ணிட்டோம். முதல் 2-3 நிகழ்ச்சிகளுடைய இடங்களை நாம் அந்த நாளுக்கான முன்தொகையை கொடுத்து பதிவு பண்ணி வச்சு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் 3 நிகழ்ச்சிகள் நடந்த உடனே அதனுடைய தொடர்பாக ஒரு பேச்சு தானே இருக்கும். பேச்சு கேட்டா எப்படி இருக்கும்? எங்க மாமன் நல்லா இருக்கும், எங்க மாமா ரொம்ப நல்லா இருக்கும், எங்க மாமா ரொம்ப நல்லா இருக்கும், எங்க மாமா மாதிரி நல்லா மாமன் சாப்பிட்டே அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? வெறுப்பா இருக்கும். அதனால அப்படி இல்லாம அந்த ஒரு நாள்ல அந்த விழிப்புணர்வுக்கும் அந்த ஒரு சொற்பொழிவு நடந்த உடனே அந்த சொற்பொழிவுல கலந்து கொண்டவங்களுக்கு இந்த எங்களுக்கு கிடைச்சது வந்து அனுபவம். இந்த அனுபவத்தை அவர்களுக்கு சுருக்கி ஒரு 2 நாளுக்குள்ள இதனுடைய ஒரு சாரத்தை மாற்றம் ஒரு 2 நாள் அனுபவப்பட்ட ஒர்க்ஷாப் சொல்லுவோம். ஒரு 2 நாள் சென்னையில ஒரு 3 சொற்பொழிவு பின்னாலையும் அந்த 3 சொற்பொழிவுல கலந்து கொண்டவர்கள் அவர்களுடைய குடும்பத்தார் ஒரு 500-700 பேர் கலந்துக்கலாம். அந்த மாதிரி இடங்களை முடிவு பண்ணி அந்த இடங்கள்ல 2 நாள் காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சா சாயங்காலம் 7 மணி வரைக்கும், அடுத்த நாள் திரும்பி காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சா சாயங்காலம் 7 மணி வரைக்கும் 2 நாள்ல சத்யானந்த யோக பயிற்சிகளுடைய பல அனுபவங்களை அவர் மந்திரா, ஞானம், பிராணாயாமம், ஆசனம் இப்படி பல அனுபவங்களை இவர்கள் வருகிற எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சோம். நீங்க என்ன தோணுச்சுன்னா நம்மகிட்ட வரைக்கும் கத்துட்டு பயனடைஞ்சு நன்மை அடைஞ்சு சந்தோஷமா கொஞ்சமா அந்த அனுபவத்தை பெற்றிருக்காங்க இல்லையா, அவங்க யாருக்கும் சொல்லக்கூடாது. டைரக்டா நேரடியா பேப்பர்ல போய் போட்டு இவங்களுக்கு தேவையான நீங்க எல்லாரும் பண்ணீங்க.
கோஷம் பண்ணிக்கிறாங்க. இப்படி ஒரு நல்லது நடந்தது சார். பேப்பர் பார்க்க சொல்லலாம் சார். நான் என்ன நினைச்சோம், அந்த மாதிரி பண்றதுக்கு பதிலா முதல் வாய்ப்பை நமக்கு தெரிந்தவர்களுக்கு கொடுப்போம். அப்புறமா பொதுமக்களுக்கும் சொல்லுவோம். ஏன்னா நம்ம உங்களுக்கு வேணுன்றவங்க மாத்திரம் தான் நமக்கு வேணும் அப்படின்னு உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லோரும் நமக்கு வேணும். உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுமே நமக்கு வேணும். அதான் ரிஷிகளுடைய வாக்கு. சர்வேஷாம் ஸ்வஸ்திர் பவது என்ன சொல்லிருக்காங்க? மம பந்து மம பத்னினாம் ஸ்வஸ்திரஸ்து சொல்ல. என் மனைவி, என் குழந்தை, என் குடும்பம், என்னோட அண்ணா தம்பி, மாத்திரம் நான் இருக்கணும், அண்ணா இல்லை என்னை மட்டும் காப்பாற்று, என்னை மட்டும் வாக்கு நீக்கிட்டு அப்படின்ற பிரேயர் கிடையாது. தனிப்பட்ட பிரேயர் அப்படின்றது இல்லை. சர்வேஷாம் ஸ்வஸ்திர் பவது. சர்வேஷாம் சாந்தி. சர்வேஷாம்னா யாரு? வீட்டுல உங்களுடைய வீட்டுல உங்களுடைய தாயில இருக்கிற கர்மா விஷயம் அந்த சர்வேஷாம சேர்ந்து வருது. அதனால என்ன நினைச்சோம், முதல்ல நமக்கு தெரிந்தவர்களிடம் இந்த தகவலை பரிமாறிக் கொள்வோம். அவர்கள் தனக்கு தெரிந்தவை உதாரணத்துக்கு அண்ணா நகரில் நடக்குதுன்னு சொல்லுவோம். உங்களுக்கு அண்ணா நகரில் 2 பேர் தெரிஞ்சு கொடுப்பாங்க. எங்க இந்த ஒரு உரையும் அது தொடர்ந்து அந்த அனுபவம் பட்டறையும் நடக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு முதல் வாய்ப்பு கிடைக்கிறது. அதனால நான் என்ன பண்ணிருக்கோம், முதல்ல இந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்வோம். எங்கெங்கெல்லாம் இந்த நிகழ்ச்சி எப்போ நடக்க போகுது அப்படிங்கிற தகவலை அப்பப்போ நடக்கிறதுக்கு ஒரு மாசம் முன்னால உங்களுக்கு சொல்லுவோம். அந்த பகுதியில உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இருக்காங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், அவங்க வேணும்னா போங்க. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். போங்க. அம்மா குழந்தைங்க வயசு சரியில்லைன்னு சொல்லுவோம். குழந்தைங்களுக்கு வயசு சரியாம கஷாயம் கொடுத்துருக்காங்கன்னா எப்படி கொடுப்பாங்க? சர்க்கரையோ ஏதாவது கொஞ்சம் ஆயிரம் இப்ப இருக்கிற நேரத்தில் அது என்ன பண்ணுறது தெரியல. சர்க்கரைக்காக ஆயிரம் இருந்து கஷாயம் உள்ள ஒரு மூக்கு முன்னா மூச்சு விட முடியாம மூழ்கிட்டு கொஞ்ச நேரம் அழுகும். ஆனா அப்படிதான் ஆயிடும். அந்த ஒரு அன்பு வேணும். நமக்கு வேணுங்கிற எல்லாரும் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கதான் இருக்காங்க. நம்ம சாதாரண நமக்கு ரொம்ப நல்ல அனுபவம் ஏற்படுதுன்னா நம்ம யாரும் சொல்லுவாங்க, நமக்கு பிடிச்சவங்களுக்கு சொல்லுவோம். நம்ம பிடிக்காதவங்களுக்கு அவங்க சொல்லக்கூடாது, அவங்களுக்கு கிடைக்கூடாது. நம்ம அவங்களுக்கு சொல்லாம இருந்துருவோம். எங்கேயோ ஒரு நாள் நம்ம போது அவங்க பண்ணிட்டாங்கன்னா சொல்லிக்கலாம். ஆனா இது அப்படி இல்லை. இத நமக்கு புரியாதவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்க கூட என்ன பண்ணணும் சொல்லி, நான் இது வரைக்கும் கூட நான் மனஸ்தாபத்தோடு இருந்திருக்கேன். எனக்கு என்னுடைய தவறுகள் ஏதாவது அதை சரி பண்ணிக்கணும்னு தோணுச்சு. அதனால இந்த வாய்ப்பு சொல்லணும்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் இருந்துச்சுன்னா அப்படின்னு அவங்க என்ன சொல்லலாம், அவங்க வேணுங்கிறவங்களா தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு சர்வ நிச்சயமாக தெரியும் எங்களால் அவர்களுக்கு என்ன போகுதில்ல எழுதல் எதுவும் நீங்க எல்லாம் கேட்டுருக்கீங்களா? யாரும் கேட்பாரு. ஊருக்கு தான் ஜாஸ்தி. அதனால கொஞ்சம் பேர் இருக்கும் எல்லாம் செய்யக்கூடும். அதனால உங்கள்கிட்ட ஒரு விண்ணப்பம் கேட்கிறோம். நீங்க உங்களுடைய பெயர், உங்களுடைய தொலைபேசி எண், உங்களுடைய மின் அஞ்சல் முகவரி ரொம்ப தமிழாக என்னமோ பேசினாரு கொஞ்சம் மாதிரியே இருக்கு. கடைசியில முன்னாள்
இல்லையா? இதே தமிழ்ல சொன்னேன்னு சொல்லுவோம். நிச்சயமா வழக்கமா வரும். குறுஞ்செய்தி, கைபேசி குறுஞ்செய்தி. SMS அனுப்புறோம். SMSல நீங்க யாருமே பண்ணலாம். நீங்க வாட்ஸ்அப்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு குரூப்ல சேர்க்கிறோம். SYC 10 years ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த குரூப்ல உங்களை சேர்க்கிறோம். அப்போ அதில் வந்து ஏதாவது ஒரு இன்விடேஷன் ஏதாவது பண்ணுறோம்னா டிசைன் பண்ணுறோம்னா அந்த காப்பியை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். இமெயில் அனுப்பி வைக்கிறோம். ஃபோனில் SMS அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் அந்த ஏரியாவில் ப்ரோக்ராம் நடக்குதுன்னா ஒரு மாதம் முன்னாடி தகவல் வந்த உடனே நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அந்த நபர்களை விடலாம். அந்த தகவலை தயவு செய்து பகிர்ந்து கொள்வோம். அவங்களுக்கு வந்து எழுதியிருக்கணும், இது கிடைக்கணும் அப்படின்னா முடியாது. ஆனால் அவங்களுக்கு எழுதி இருக்காது, நம்ம அனுப்பணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும். ஏன்னா குருநாதருடைய கிருபை அதுக்கு வந்து எந்த விதமான பாகுபாடு கிடையாது. சூரியனுடைய ஒளி சாக்கடையில ஒரே மாதிரி தான் அடிக்குது, கங்கையிலும் ஒரே மாதிரி தான் அடிக்குது. அது வித்தியாசமே இல்லை. சாக்கடை தண்ணியையும் அதால வந்து காய வச்சு மேல குடி போக முடியுது, கங்கை தண்ணியிலும் காய வச்சு மேல குடி போக முடியுது. ரெண்டுக்கும் கலந்து மழையா பெய்யுது, முடியும். அதுதான் ஒரு மிக உயர்ந்த தத்துவத்தினுடைய நன்மை. எவ்வளவு மோசமான இடத்துல இருந்தாலும் அதையும் தன்மாற்றம் அடைய செய்து அதையும் பிறருக்கு பயனுள்ளதாக ஆக்கும் என்ற நல்லவைதான் மிக உயர்ந்த ஒரு நன்மை. அதனால நாம முடிவு பண்ண வேண்டாம். நமக்கு ஒரு 10 பேர் தெரியணும், அந்த 10 பேருக்கு தகவல் பகிர்ந்துருவோம். ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு 3 தடவைக்கு 4 தடவைக்கு 5 தடவைக்கு தகவல் பகிர்ந்துருவோம். அதுக்கப்புறமா அவர்களுடைய விதியில இருக்கணும் இல்லையா? அப்படி ஒரு வேலை இருக்குதுன்னா அவர்களுக்கு இது மாதிரி பண்ணலாமா? இது ஒரு சரியான ஒரு அப்ரோச்சா இல்ல இது வேண்டாம்? என்ன சொல்லுங்க. இந்த ஒரு அப்ரோச் தாட் ப்ராசஸ் நீங்க பண்ணலாம். நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்ப படிவம், விண்ணப்ப படிவம், அதாவது ஒரு ஸ்மால் அப்ளிகேஷன். It says that you will give us consent to send this information to you. இந்த தகவலை உங்களோட நாங்க இந்த வருஷம் பகிர்ந்து கொள்வோம். நீங்க வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு நீங்க அதை வந்து எல்லாருக்கும் பாஸ் பண்ணணும். இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கேள்விப்பட்டிருக்கீங்க. இது அது மாதிரி சொல்றாரு. இது ஒரு ஆதாயம் கொடுப்பதற்கான விஷயம், ஆதாயம் பெறுவதற்கான விஷயம் இல்லை. இந்த ஒரு நாள் இந்த 1 மணி நேர ஒரு அறிமுக உரையும் சரி, இந்த 2 நாள் அனுபவ கட்டளையும் சரி, அதுக்கப்புறமா அவங்க சொன்னாங்க இல்லையா குருநாதர் சென்னைக்கு வர சந்தர்ப்பம் இருக்கு, அப்போ நடக்க போற 5 நாள் யோக சம்மேளனமும் சரி, எதற்கும் கட்டணம் கிடையாது. ஏன்னா குழுக்கணும்னு நினைக்கிற அந்த ஒரு நிலையில வந்து செயல்படுறதுனால அதன் மூலமாக ரோடு திறக்கக்கூடிய திட்டமே இல்லை. ஏதாவது காசு கொடுக்க வேண்டுமோ அவங்க எல்லாத்தையும் நீங்க என்ன வேண்டாம் நினைக்கிறேன். நான் சந்தோஷமா
பிஎஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல சென்ட்ரல் ஹால்ல ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி நடக்கும். செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி அதற்கு அடுத்த நிகழ்வுக்கு அது அடையாளம் நடக்கும்போது இன்னும் இடம் முடிவு பண்ணல. செப்டம்பர் மாதம் அந்த 3வது நிகழ்வுக்கு பிறகு ஒரே வாரத்துல 27, 28 செப்டம்பர் 27, 28 2 நாள் அனுபவ கற்றல் ஒர்க் ஷாப் ஆர் ரெட்ரீட். முதல் ரெட்ரீட் வந்து செப்டம்பர் 27, 28 அநேகமாக இந்த பகுதியில் இருக்கும். மயிலாப்பூர், நாயக்கட்டான், அடையாறிலிருந்து மயிலாப்பூர் குரூப்ல இருக்கு. ஏதாவது ஒரு சின்ன பிரேயரோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நேரம் கழுத்து தலை முதல் தண்டு நேர உள்ள வைக்கும். கண்கள் நல்ல மூடி இருக்கணும். உச்ச தலையில இருந்து உள்ள கால் வரை உடல் முழுவதையும் அதனால கவனிச்சு பாருங்க. நான் சொல்றதை மீண்டும் திருப்பி சொல்லுங்க. உலகெல்லாம் பருவமழையே ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் ஆனியத்தை உவப்புடனே பல தொழில்கள் புரிகின்ற ஆட்டாடி உயரட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி மலரட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். We will chant Om together 3 times. Please breathe in gently.